உங்களுக்கு இந்த இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ கேமில் கேரக்டர்ஸ் கொண்டு வரணும் எப்படின்னு தெரியலன்றதா இந்த வீடியோ கன்ஃபார்ம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 1 million லைக்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமை எடுக்கிறதுக்கு காரணமே கேரக்டர்ஸ் தான். கேரக்டர்ஸ் வரணும்னா அது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் எப்படி இப்போ ஈஸியாக பண்ணணும்னு காமிச்சேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை எப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா முடிச்சுன்னு ஒரு कुछ काम हो तो बताओ बेटा, आज बहुत बोर हो रहा हूँ. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் ஐடியா முடிச்சுன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை டச் பண்ணி அந்த ஆப்குள்ளே போயிடணும். போய் அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை டவுன்லோட் கொடுத்து அப்படியே நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கெட்ச்ஃபேப் ஆப்குள்ளே போங்க. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதை டவுன்லோடில் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அதுக்கு முன்னாடி மேலே நீங்கள் 3 கோடு போட்டிருக்கோம். மேலே டவுன்லோடுக்கு மேலே அந்த கோடை அமுக்கி டேட்டுன்னு இருக்கும். அதை அமுக்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம எது டவுன்லோட் பண்ணாமோ அது வந்து லாஸ்ட்டு வந்துடும். நீங்கள் அதை அந்த லாஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணதை எடுத்து அதை லாங் டச் பண்ணி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணால் மட்டும் போதும், காப்பி பேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். கட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து அந்த பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த 3 கோடுக்கு லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்ன்னு காமிக்கும். டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிட்டு அதில் நீங்கள் ஐடிஏன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடியை முடிச்சுன்னு சேவ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பி லிங்க்கை அப்படியே அந்த ஐடிஏல போய் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா கேமில் அந்த கேரக்டர்ஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஐடிஎம் மெனுட்ட போய் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் அலோவ் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அலோவ் அமுக்குனதுக்கப்புறம் தான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து கேரக்டர் ஸ்பேன் கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டு, நார்மலு, பிக்குலாம் அதில் சைஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ முடிய போது லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.